எல்லாருக்கும் எனக்கும் பாருங்க பார்த்துக்கிட்டே இருந்தது உங்கள் பிரக்ருஷி ஹோம் மேக்கர் சேனல். இந்த லீவ் விட்டாங்க அப்பாடியோ கிச்சன்லேயே நம்ம 24/7 இருந்துகிட்டே இருக்கணுங்க. மார்னிங் ஸ்நாக்ஸ் கொடுக்கணும், ஈவினிங் ஸ்நாக்ஸ் கொடுக்கணும், எழுந்துக்கிறதே லேட்டு. ஆனால் அதில் நடுவில் ஒரு 11 o'clock வரை ஸ்நாக்ஸ் போகும், அப்புறம் ஈவினிங் வரை ஸ்நாக்ஸ் போகும். உங்கள் ஸ்நாக்ஸை ரொம்ப ஈஸியாகிறது வீட்டில் நீங்கள் மைனீஸும் சாஸு அது தவிர சீஸ் இதை வாங்கி வச்சிட்டிங்கன்னா ரொம்ப ஈஸிங்க. இந்த சாண்ட்விச் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஒரு பவுலில் வந்து ஒரு ஃபுல்லாக ஆனியன் போட்டிருக்கேன், ஒரு கப் ஃபுல்லாக தக்காளி போட்டிருக்கேன், ஒரு கப் ஃபுல்லாக கேரட், ஒரு கப் ஃபுல்லாக கேப்சிகம். அதுக்கப்புறம் பாருங்கள் மைனீஸ் கொஞ்சம் நிறையவே போட்டுக்கோங்க. அதில் கொஞ்சம் சில்லி ஃப்ளேக்ஸ், கொஞ்சமாக சால்ட், அப்புறம் கொஞ்சம் ஆரிகானோ, அதுக்கப்புறம் வந்து கொஞ்சமாக பெப்பர், இதெல்லாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி இந்த வெஜ் சாலடை வந்து ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. அவ்வளோதாங்க. நல்லா மிக்ஸ் ஆனதுக்கப்புறமா நம்ம எப்பவும் போல் ப்ரெட் எடுத்துக்கோங்க. ப்ரெட்டில் வந்து நான் கெச்சப் ஊற்றிருக்கேன். கெச்சப் அப்படியே தடவிட்டு இந்த வெஜிடபிள்ஸ் அப்படியே நிறைய ஸ்டஃப் பண்ணி கொடுங்க. ஏன்னா பிகாஸ் கெட்டதுலேயும் நம்ம நல்லது கொடுத்தாணும் இல்லையா? ஸோ வெஜிடபிள்ஸ் எந்த அளவுக்கு வைக்க முடியுமோ அந்தளவுக்கு வெஜிடபிள்ஸ் ஃபுல்லாக ஸ்டஃப் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் மேலே சீஸும் போட்டுட்டு அப்படியே இன்னொரு ப்ரெட்டை போட்டு டோஸ்டரில் வந்து நெய்யை தடவி வச்சிங்கன்னு வச்சுக்கோங்களேன், சூப்பரான கஃபே ஸ்டைல் சொல்லலாம். அந்தளவுக்கு சூப்பராக டேஸ்ட் நல்லா வந்துச்சு. ஸோ அது மாதிரி வெஜ் சாண்ட்விட்சை நீங்கள் வந்து மைனீஸ் அண்ட் சாஸ் அண்ட் சீஸ் இதெல்லாம் வீட்டில் இருந்தாலே போதுங்க. சூப்பராக ஈவினிங் ஸ்நாக்ஸை டக்குன்னு ரெடி பண்ணிடலாம். இது மாதிரி நீங்கள் பசங்க நச்சரிக்கிறாங்களா லீவில், இது மாதிரி மைனீஸ் சாஸ் சீஸை மட்டும் வாங்கி வச்சிங்கன்னா உங்களோட சிம்பிளான ஸ்நாக்ஸ் ஈஸியாக வீட்டிலே செஞ்சிடலாம்.